ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா 2020 டாப் 5 மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 5 மொபைலுமே சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு மொபைலாக தான் இருக்க போகுது. என்னென்ன மொபைல் நம்ம ஒன்று இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சாம்சங் கேலக்ஸி S20 ப்ளஸ். இந்த மொபைல் மார்ச் மாதம் தான் ரிலீஸ் ஆச்சு. இதோட ஸ்பெசிஃபிகேஷனை ஒன்று பார்க்கலாம். இப்போ சாம்சங்கோட கேலக்ஸி S20 ப்ளஸ் பார்த்தோம்னா இதோட வெயிட்னு பார்த்தோம்னா 186 கிராம் இருக்குது. இது 110 ரன் ஆகுது. இதோட டிஸ்பிளே சைஸ்னு பார்த்தோம்னா 6.7 இன்ச்சஸ் இருக்குது. இதோட ப்ராசஸர்னு பார்க்கும்போது தான் அவங்க சொந்த ப்ராசஸரான சாம்சங் Exynos 990 அந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு 2 ரேம் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று 8GB ரேம், அப்புறம் இன்னொன்று 12GB ரேமில் வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. அது ஸ்டோரேஜும் பார்க்கும்போது நம்மளுக்கு 3 வேரியண்ட்டில் கிடைக்கிதுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா 128GB, அப்புறம் 256GB, அப்புறம் 512GB வேரியண்ட்டில் கிடைக்கிது. இது பேட்டரின்னு பார்க்கும்போது 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் ரேர் கேமரா பார்க்கும்போது 12 MP ஸ்டாண்ட், அப்புறம் 64 MP டெலஃபோட்டோ, அப்புறம் 12 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் இருக்குது. இது 5G சப்போர்ட் உள்ள ஒரு மொபைல். இதோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தோம்னா 10 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஓகே நண்பா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற மொபைல் OnePlus 8 Pro. இந்த மொபைல் ஏப்ரல் மாதம் தான் ரிலீஸ் ஆச்சு. இதோட ஸ்பெசிஃபிகேஷனை ஒன்றா பார்க்கலாம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 199 கிராம் இருக்குது. இதில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள ஒரு டிஸ்பிளே நம்மளுக்கு வருது. இதோட டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்த்தோம்னா 6.78 இன்ச்சஸ் இருக்குது. இது 110 ரன் ஆகுது. இதில் ப்ராசஸர்னு பார்க்கும்போது Snapdragon 865 கொடுத்துருக்காங்க. இதில் ரேம் பார்க்கும்போது நம்மளுக்கு 2 வேரியண்ட்டில் கிடைக்கிது. ஒன்று 8GB, இன்னொன்று 12GB. ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது 256GB ஸ்டோரேஜில் நம்மளுக்கு வருது. பேட்டரின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல பேட்டரி தான். 4510 மெகா பேட்டரி கொடுத்துருக்காங்க. கேமரா பார்க்கும்போது 42 MP ப்ளஸ் 48 MP, அப்புறம் 8 MP, அப்புறம் ஒரு 5 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்க்கும்போது 16 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 3வது இடத்துல இருக்கிற மொபைல் பார்த்தோம்னா oppo Find X2 Pro. இந்த மொபைல் ஜூன் மாதம் தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு நல்ல மொபைல்னு சொல்லலாம். இது ஓப்போவோட மோஸ்ட் ப்ரீமியம் மொபைல்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷனை ஒன்று பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா இது வெயிட்னு பார்த்தோம்னா 200 கிராம், ஒரு செம வெயிட்டான மொபைல் தான் இது. இது ஒரு Android 10 ரன் ஆகுது. இதோட ஸ்க்ரீன் சைஸ்ன்னு பார்த்தோம்னா 6.7 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர்னு பார்த்தோம்னா Snapdragon 865 கொடுத்துருக்காங்க. ரேம்னு பார்க்கும்போது 12GB ரேம் வேரியண்ட் கிடைக்கிது. அது ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 256, அப்புறம் 512 2 வேரியண்ட்டில் கிடைக்கிது. அது பேட்டரின்னு பார்க்கும்போது 460 மெகா பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் ரேர் கேமரான்னு பார்க்க போனால் 48 MP, 13 MP ப்ளஸ் 48 MP கொடுத்துருக்காங்க. இதில் 3 கேமரா பேக் கேமராவில் வந்திருக்கு. அப்புறான ஃபியூச்சர்னு சொல்லக்கூடிய இதோட ஃப்ரண்ட் கேமரா தான். ஏன்னா 32 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலாக இருந்தாலுமே இதில் 32 MP கேமரா வேறு லெவலில் ஒரு கிளியர் குவாலிட்டியான பிக்சர் தரக்கூடிய ஒரு கேமராவாக இருக்குது. ஓகே நண்பா, இப்போ நம்ம 4th பிளேஸில் இருக்கிற மொபைலை பார்க்கலாம். சாம்சங் கேலக்ஸி Note 20 Ultra. இந்த மொபைல் தான் நம்ம 4th பிளேஸில் இருக்குது. இது ஆகஸ்ட் மாதம் தான் ரிலீஸ் ஆன ஒரு புது மொபைல். அதோட வெயிட்டுன்னு பார்க்கும்போது 208 கிராம், ஒரு பல்கான மொபைல் தான் சொல்லலாம். ஏன்னா 208 கிராம் வெயிட் இருக்கும்போது நம்மளால் ஒரு யூஸ் பண்ணும்போது நல்ல ஹெவி வெயிட்டான மொபைல்னு தெரியும். இல்லை Android 10 ரன் ஆகுது. இதில் ஸ்க்ரீன் சைஸ் பார்க்கும்போது 6.9 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ராசஸர்னு பார்க்கும்போது நமக்கு 2 ப்ராசஸர் வேரியண்ட்டில் கிடைக்கிது. ஒன்று Snapdragon 865 ப்ளஸ், அப்புறம் சாம்சங்கோட சொந்த ப்ராசஸரான Exynos 990 அந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதோட ரேம் பார்க்கும்போது 12GB ரேம் வேரியண்ட்டில் கிடைக்கிது. இதோட ஸ்டோரேஜும் பார்க்கும்போது நம்மளுக்கு 3 வேரியண்ட்டில் கிடைக்கிது. ஒன்று 128GB, அப்புறம் 256GB, கடைசியாக 512GB வேரியண்ட்டில் கிடைக்கிது. இதில் பேட்டரின்னு பார்க்கும்போது 4500 மெகா பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதோட கேமரான்னு பார்த்தோம்னா 108 MP பெரிய, அதாவது ரொம்ப பெரிய குவாலிட்டியான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் 12 MP, அப்புறம் 12 MPன்ற வரிசையாக 2 கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தோம்னா 10 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபியூச்சர் எதுன்னு கேட்டிங்கன்னா சாம்சங் கேலக்ஸி நோட்டில் மட்டும் இருக்கிற S Pen தான். ஏன்னா சாம்சங் கேலக்ஸி நோட்டில் தான் இந்த S Penன்ற ஒரு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. சாம்சங் கேலக்ஸியில் மட்டுமே இருக்க அந்த S Penனாலேயே இவங்களுக்கு நிறைய ரீச் கிடச்சிச்சு. நிறைய பேர் சாம்சங் கேலக்ஸி நோட்டையே ப்ரிஃபர் பண்ணி வாங்கினாங்க. அதனால் சாம்சங் கம்பெனிக்கு இது ஒரு நல்ல இன்னும் வரைக்கும் நல்லா ரன் ஆகக்கூடிய ஒரு செக்மெண்ட்டாக தான் இருக்குது.
ஓகே நண்பா, இப்போ நம்ம 5வது இடத்துல இருக்கிற மொபைல்னு பார்த்தோம்னா மோட்டோரோலா எட்ஜ் ப்ளஸ். இந்த மொபைல் ஏப்ரல் மாதம் தான் ரிலீஸ் ஆச்சு. இதோட ஸ்பெசிஃபிகேஷனை ஒன்றா பார்க்கலாம். இதோட ஃபஸ்ட்டு வெயிட்னு பார்த்தோம்னா 203 கிராம் கொடுத்துருக்காங்க. இது ஆண்ட்ராய்ட் 10ல் ரன் ஆகுது. இதோட ஸ்க்ரீன் சைஸும் பார்க்கும்போது 6.7 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ராசஸர்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 865 கொடுத்துருக்காங்க. இதோட ரேம் வேரியன்ட் பார்க்கும்போது 12 GB ரேம் வேரியன்ட் மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதோட ஸ்டோரேஜும் பார்க்கும்போது 256 GB வேரியண்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கிது. இதில் பேட்டரின்னு பார்க்கும்போது ஹையர் இமேஜ் கொண்ட ஒரு பெரிய பேட்டரி இதில் இருக்குது. அதில் கேமரான்னு பார்க்கும்போது 108 MP அப்புறம் 16 MP ப்ளஸ் 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் கேமரா பார்க்கும்போது 25 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு மொபைலாக தான் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இப்போ நம்ம பார்த்தா 5 மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு ஃபேவரட்டான மொபைல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.